சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். தமிழர்களிடம் எதுவும் இல்லை, மீண்டும் தலைவர் வர வேண்டும், மக்கள் ஆதங்கம். பொய்யான வாக்குறுதிகளால் மக்களை ஏமாற்றிய அனுர அரசு, சுரேஷ் பிரேமச்சந்திரன் காட்டம். அவலத்தில் இருந்து மீண்ட தமிழ் மக்களுக்கு பேராறுதலாகும் கனடா, ரவிகரன் பெருமிதம். நுவரெலியாவில் பேருந்து கவிழ்ந்து விபத்து, 21 பேர் படுகாயம். சிங்கப்பூரில் தமிழை உயிர்ப்புடன் வைத்திருக்க வேண்டும், வலியுறுத்தும் அரசாங்க அமைச்சர். 2009 மிக முக்கிய காணொளியை பார்ப்பதற்கு அனுர தயாரா? யாழ்ப்பாணத்தில் ஆலய நிர்வாக சபையினருக்கு எதிராக வெடித்த போராட்டம். யாழ் நல்லூர் ஆலய சூழலில் முளைத்த அசைவ உணவகம், எடுக்கப்படும் நடவடிக்கை என்ன? வடக்கு கிழக்கு காணி சுத்திகரிப்பு குறித்து அரசாங்கத்தின் அறிவிப்பு வெளியானது. உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம். VSCO கேஷ் அண்ட் கேரி, என்றும் உங்களுடன். தொடர்வன விரிவான செய்திகள். நடைபெற்று முடிந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலின் பொழுது ஜனாதிபதி அனுரவிடமிருந்து இரங்கல் செய்தி ஒன்றாவது வரும் எனத்தான் எதிர்பார்த்ததாக பொதுமகன் ஒருவர் தெரிவித்தார். யுத்த வெற்றி கொண்டாட்டம் தொடர்பில் எமது ஊடகத்தில் மக்கள் கருத்து வழங்கிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். தமிழினம் மீண்டும் மீண்டும் சிங்கள கட்சிகளுக்கு வாக்களிக்காமல் தமிழ் கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அரசாங்கம் தேர்தலுக்கு முன்னர் வழங்கிய வாக்குறுதிகளை இதுவரை நிறைவேற்றவில்லை என ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். கடந்த 6 மாத காலங்களில் பொருளாதார ரீதியாக மக்களின் வாழ்வாதாரம் பின்னோக்கி சென்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அத்துடன் நாட்டில் தட்டுப்பாடு நிலவும் பொருட்களின் உற்பத்திகளை அதிகரிக்க அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அவர் இதன்பொழுது குற்றம் சுமத்தினார். இனப்படுகொலைக்கு காரணமானவர்களை பொறுப்பேற்கச் செய்வதில் கனடா தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்ற செய்தி அவலத்தில் இருந்து மீண்ட எமது மக்களை பேராறுதல் அடையச் செய்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்தார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், தமிழினப்படுகொலைக்கு காரணமானவர்களை பொறுப்பேற்கச் செய்வதிலும் உண்மை நீதி கிடைப்பதற்கும் சர்வதேச அளவிலான முயற்சிகள் மற்றும் நடவடிக்கைக்கு கனடா தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்ற செய்தியானது அவலத்தில் இருந்து மீண்ட எங்களுடைய மக்களை பேராறுதல் அடையச் செய்கிறது. கனடாவின் ஆதரவு கரங்களை இறுக பற்றிக் கொள்கிறோம். எமது மக்களுக்கான நீதியை பெற்றுத் தாருங்கள் என இவ்வுயரிய சபையிலிருந்து கனேடிய பிரதமர் மார்க் கார்னியிடம் மக்கள் சார்பில் கோரிக்கை விடுக்கிறேன். தமிழின அழிப்பு விடயத்தில் கனடா எமக்கு ஆதரவு கரம் நீட்டியதை வரவேற்பதோடு கனடிய பிரதமர் மார்க் கார்னி அவர்களுக்கும் பிரம்டன் நகர மேயர் பட்ரிக் பிரவுன் அவர்களுக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றிகளை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். கனடாவின் பிரம்டன் நகரத்தில் ஜிங்கவுசி பூங்காவில் தமிழினப்படுகொலை நினைவுகூரும் வகையிலான தமிழின அழிப்பு நினைவு தூபி கடந்த 10ஆம் தேதி பிரம்டன் நகரின் மேயர் பட்ரிக் பிரவுனால் திறந்து வைக்கப்பட்டது. இந்நிலையில் 16 ஆண்டுகளாக தமிழினப்படுகொலைக்கான நீதியை கோரிக்கொண்டு காத்திருக்கின்ற எமது பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கு கனடாவின் இந்த செயற்பாடு புதிய தெம்பை தருவதாக அமைந்துள்ளது. நீதி கிடைக்குமா என்று ஏங்கிருக்கும் எமது உறவுகளுக்கு ஒரு நம்பிக்கையை தருவதாக அமைந்துள்ளது. இந்நிலையில் 16ஆம் ஆண்டு நினைவேந்தலுக்கு கனடிய பிரதமர் மார்க் கார்னி இரங்கல் தெரிவித்துள்ளார். தமிழ் சமூகத்தின் உணர்வுகளை புரிந்து கொண்டு எமது துயரில் பங்கேற்று ஆறுதல் சொன்ன கனடிய பிரதமர் மார்க் கார்னி அவர்களுக்கு வலி சுமந்த மக்களின் பிரதிநிதியாக இந்த உயரிய சபையில் தலை சாய்த்துக் கொள்கிறேன் என அவர் தெரிவித்தார். நுவரெலியா காண்டே பிரதான வீதியில் லபுக்கலை டொப்பாஸ் பகுதியில் பதுளையிலிருந்து நுவரெலியா வழியாக குருநாகல் நோக்கி பயணித்த தனியார் பேருந்தொன்று விபத்துக்குள்ளானது. குறித்த விபத்து நேற்று நள்ளிரவு 11:15 மணியளவில் இடம்பெற்றது. இந்த விபத்தில் 21 பயணிகள் காயமுற்று நுவரெலியா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் 18 பெண்களும் 3 ஆண்களும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர். சாரதிக்கு ஏற்பட்ட நித்திரை கலக்கம் காரணமாக பேருந்து வீதியை விட்டு விலகி குடை சாய்ந்து விபத்துக்குள்ளாகியிருக்கலாம் என போலீசார் தெரிவித்தனர். இந்நிலையில் விபத்து தொடர்பில் நுவரெலியா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த தலைமுறையினர் சிங்கப்பூரில் தமிழை உயிர்ப்புடன் வைத்திருக்க வேண்டும் என அந்த நாட்டின் அமைச்சர் சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தின் தமிழ் மொழிச் சங்கம் நடத்திய நிகழ்வின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார்.
அடுத்த 20-30 ஆண்டுகளில் தன்னைப் போல இயல்பாக மேடையில் தமிழ் பேசியக்கூடிய ஒரு அமைச்சர் இருப்பாரா என்ற கேள்வியை நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். அடுத்த தலைமுறையினர் அடுத்த 50 ஆண்டுகளுக்கு சிங்கப்பூரில் தமிழை உயிர்ப்புடன் வைத்திருக்க வேண்டும். இன்று ஆங்கிலத்தில் பேசுவதை பலர் உயர்வாக கருதுகின்றனர். இதன் காரணமாக தமிழ் பயன்பாட்டில் சரிவு ஏற்பட்டுள்ளது. சிங்கப்பூரில் நடைமுறையில் உள்ள 4 அதிகாரப்பூர்வ மொழிகளில் தமிழும் ஒன்றாகும். எனினும் தமிழை பேசாதவர்களால் அது தொடர்ந்து மதிக்கப்படும் மொழியாக இருக்கும் என்பதை எதிர்பார்க்க முடியுமா என அவர் கேள்வி எழுப்பினார். 1960, 1970 ஆண்டுகளில் சிங்கப்பூர் நாடாளுமன்றில் சில உறுப்பினர்கள் அவையில் தமிழில் விவாதித்தனர். எனினும் இன்று பல இளைஞர்கள் முதன்மையாக ஆங்கிலத்தில் பேசுகிறார்கள். இது தமிழை மட்டுமல்ல பிற தாய்மொழிகளையும் பாதிக்கிறது என சிங்கப்பூரின் அமைச்சர் சண்முகம் மேலும் தெரிவித்துள்ளார். முள்ளிவாய்க்காலில் தமிழ் மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டமைக்கான ஆவணங்கள் காணொளிகளாக தம்மிடம் இருப்பதாக கனடாவைச் சேர்ந்த அரசியல் ஆய்வாளர் நேரு குணரத்னம் தெரிவித்தார். அவை தற்பொழுது ஐக்கிய நாடுகள் சபையின் விசாரணைக்கு கையளிக்கப்பட்டுள்ளன. குறித்த காணொளியில் சிலவற்றை கொடுப்பதற்கு தயார் என நேரு குணரத்னம் குறிப்பிட்டார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கட்சி உறுப்பினர்கள் மற்றும் மக்களுடன் இணைந்து அந்த காணொளியை கண்களில் இருந்து கண்ணீர் வராமல் பார்க்க முடியுமா என அவர் கேள்வி எழுப்பினார். இலங்கையில் இனப்படுகொலை நடந்ததா என்பதை காணொளிகளாக பார்த்துவிட்டு சொல்லுங்கள். இப்போது ஆட்சியில் இருக்கும் அரசாங்கத்தின் முன்னோடிகளும் ஒரு காலத்தில் ஆயுதமேந்தி போராடியமைக்கான தடை செய்யப்பட்ட அமைப்பாகும். அவர்களுக்கான நினைவேந்தல்கள் பல்கலைக்கழகங்களில் முன்னெடுக்கப்படுகின்றன. எனில் தமிழ் மக்கள் நினைவேந்தல் மேற்கொள்ளும் போது ஏன் தடைகள் விதிக்கப்படுகின்றன என்றும் அவர் இதன் பொழுது கேள்வி எழுப்பியிருந்தார். புங்குடுதீவு கண்ணகியம்மன் ஆலய நிர்வாக சபையினருக்கு எதிராக பொதுமக்களால் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. குறித்த போராட்டம் நேற்றைய தினம் பிரதேச செயலகத்துக்கு முன்பாக நடைபெற்றது. இதன்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் தற்போதைய நிர்வாகமுடன் கலைக்கப்பட்டு புதிய நிர்வாகம் அமைக்கப்பட வேண்டும். கோயில் ஆன்மீக தலமா வியாபார நிலையமா, கோயில் களவு போனால் முறைப்பாடு செய்வது யாரிடம், காவல்துறை முறைப்பாட்டை தலைவர் மீளப்பெற முற்பட்டது ஏன், தடயங்கள் திட்டமிட்டு அளிக்கப்பட்டுள்ளது, அம்மனுக்கு சேர்ந்த கோடிக்கணக்கான ரூபாய்களை விழுங்கியது யார் உள்ளிட்ட பல வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை இருந்தனர். பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களால் பிரதேச செயலாளரிடம் மனு ஒன்று கையளிக்கப்பட்டது. இதன்போது கருத்து தெரிவித்த பிரதேச செயலாளர் எதிர்வரும் 29ஆம் தேதி ஆலய நிர்வாக சபையினர் மற்றும் இன்று போராட்டத்தை முன்னெடுத்த மக்களையும் அழைத்து இது தொடர்பில் கலந்துரையாடுவதாக தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் நல்லூர் ஆலயச் சூழலில் புதிதாக திறக்கப்பட்ட அசைவ உணவகம் தற்போது சைவ உணவகமாக மாற்றப்பட்டுள்ளது. அந்த வகையில் அங்கு சைவ உணவுகள் பரிமாறப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த உணவகத்தில் காட்சிப்படுத்தப்பட்ட விளம்பர பலகையில் சர்விங் எ வெஜிடேரியன் மெனு என குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ் நல்லூர் ஆலய வீதியில் திறக்கப்பட்ட அசைவ உணவகத்தின் முன்னால் வைக்கப்பட்ட அனுமதியற்ற விளம்பர பலகை அகற்றப்பட்டுள்ளது. பாரிய சர்ச்சையை கிளப்பியிருந்த குறித்த உணவகத்தின் விளம்பர பலகை இன்றைய தினம் யாழ்ப்பாணம் மாநகர சபையால் அகற்றப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி கோயில் அருகே திறக்கப்பட்டுள்ள அசைவ உணவகத்தை மூடுமாறு வலியுறுத்தி ஆலய பக்தர்களிடம் சேகரிக்கப்பட்ட கையெழுத்தடங்கிய மகஜர் யாழ் மாநகர சபை ஆணையாளரிடம் கையளிக்கப்பட்டது. ஆலய பக்தர் ஒருவரின் தன்னார்வ முயற்சியால் ஆரம்பிக்கப்பட்ட கையெழுத்து சேகரிப்பு நடவடிக்கையில் 450க்கும் மேற்பட்டோர் தமது கையொப்பங்களை பதிவு செய்தனர். குறித்த கையொப்பங்கள் அடங்கிய மகஜர் யாழ் மாநகர சபை அலுவலகத்தில் வைத்து மாநகர சபை ஆணையாளர் கிருஷ்ணேந்திரனிடம் கையளிக்கப்பட்டது. இதன்பொழுது சிவகுரு ஆதீனத்தின் தவத்திரு வேலன் சுவாமிகள் உள்ளிட்ட சைவ சமய ஆர்வலர்கள் கலந்து கொண்டிருந்தனர். வடக்கு மற்றும் கிழக்கு மக்களின் காணிகளை கையகப்படுத்துகின்ற எண்ணம் அரசாங்கத்துக்கு இல்லை என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் எதிர்நோக்கும் காணி உரிமை பிரச்சனையை தீர்ப்பது குறித்து நேற்று நாடாளுமன்றில் குழு அறை எண் 1 நடைபெற்ற கலந்துரையாடலில் பிரதமர் இதனை குறிப்பிட்டார். அத்துடன் காணிகளை உரிமையுள்ள மக்களுக்கு உடனடியாக வழங்குவதே அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை வடக்கு மற்றும் கிழக்கில் காணி உரிமைகளை தீர்ப்பதற்கு முந்தைய அரசாங்கம் மேற்கொண்ட நடைமுறைகள் குறித்து மக்கள் மத்தியில் சந்தேகங்கள் எழுந்துள்ளதாகவும் உரிமைகளை கொண்ட மக்களின் தங்கள் உரிமைகளின் எந்த ஆவணங்களும் இல்லை என்றும் வடக்கு மற்றும் கிழக்கை பிரதிநிதிப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டினர். அதன்படி மக்களின் நம்பிக்கை வென்ற ஒரு முறையான நடைமுறை தேவை என அவர்கள் மேலும் தெரிவித்தனர். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.